அண்மை செய்தி. கேரளாவில் 420 பேர் உயிரிழந்த வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கேரளாவில் 420 பேர் உயிரிழந்த வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அரசு தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. முன்னதாக கடந்த ஜூலை 30 மற்றும் 29ஆம் தேதிகளில் வயநாட்டில் உள்ள சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 420 பேர் மண்ணில் புதைந்து கொத்து கொத்தாக உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேரள அரசு கடிதம் எழுதியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த கடிதத்திற்கு மத்திய உள்துறை இணையமைச்சரான நித்யானந்த் ராய் பதிலளித்திருக்கிறார். அதன்படி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது எனவும் மாநில அரசிடம் இருக்கும் பேரிடர் மேலாண்மை நிதியே நிலைமையை சமாளிக்க போதுமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து பேரிடரை நிர்வகிப்பதற்கான முதன்மை பொறுப்பு மாநில அரசையே சாரும் எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு மற்றும் பேரிடர் மேலாண்மை தொடர்பான இதர செலவுகளை மத்திய அரசு ஏற்கனவே கேரளாவுக்கு ஒதுக்கிய நிதியில் இருந்து பெற வேண்டும் எனவும் மத்திய அரசு தனது பதில் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. பேரிடர் மேலாண்மை நிதியில் கேரளாவுக்கு ஏற்கனவே பங்கு கிடைத்துள்ளதாகவும் மத்திய அரசு அதில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மொத்தம் 388 கோடி ரூபாய் 2 தவணைகளாக ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் மேலும் கேரளாவின் அட்வொகேட் ஜெனரல் மத்திய அரசுக்கு இது தொடர்பான அறிவிப்பை முன்னதாக ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தகவலின் அடிப்படையில் நிலைமையை சமாளிக்க கேரள அரசிடம் போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.